குளித்தலையில் காவிரி கரை மற்றும் நீர்நிலை பகுதிகளில் 1 கோடி பனைமர விதைகள் நடும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 3000 பனைமர விதைகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏ பனைமர விதைகளை நட்டு துவக்கி வைத்தனர். தமிழ்நாட்டில் காவிரி நதி பாயும் மாவட்டங்களில் காவிரி கரையோரம் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் கரைகளை பலப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு மற்றும் வனத்துறை சார்பில் 1 கோடி பனைமர விதைகள் நடப்பட உள்ளன. அதன்படி முதற்கட்டமாக கரூர் மாவட்டத்தில் குளித்தலை கடம்பன்துறை காவிரி ஆற்றில் 2000 பனைமர விதைகளும், மருதூரில் 1000 பனைமர விதைகளும் நடப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பனைமர விதைகளை நட்டனர். அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பனைமர விதைகளை நட்டனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாட்டில் காவிரி கரையோர பகுதிகளில் பனைமர விதைகள் நட்டு பராமரிக்க தமிழக அரசு மற்றும் சில தன்னார்வ அமைப்புகளும் வனத்துறையின் சார்பிலும் முடிவு செய்யப்பட்டு அதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பனைமர விதைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்றது. அவ்வாறு சேகரிக்கப்பட்ட பனைமர விதைகளை காவிரியாற்று கரையோரம் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் இன்று முதல் கட்டமாக மாவட்டம் முழுவதும் 25 இடங்களில் 26,000 பனைமர விதைகள் நடப்பட உள்ளதாகவும், மேலும் கரூர் மாவட்டம் முழுவதும் 10 லட்சம் பனைமர விதைகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்டமாக குளித்தலை மற்றும் மருதூர் பகுதியில் சுமார் 3000 பனைமர விதைகள் நடப்பட உள்ளதாகவும், மாநில மரமான பனைமரம் வறட்சி காலங்களிலும் தாக்குப்பிடித்து வளர்வதால் காவிரி கரையோர பகுதிகள் மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கும் எனவும் கூறினார். இந்நிகழ்வின் போது குளித்தலை நகராட்சி சேர்மன் சகுந்தலா பல்லவிராஜா, வருவாய்த்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த பலரும் உடனிருந்தனர். 7 நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.